சரிங்க சார். செபம். துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்கள் மேல் அதிக அன்பு பாராட்டி சுவாமி, எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து, நாங்கள் இந்த வேளையிலே உம்மை நன்றியோடு துதிக்கும்படியாகவும் ஸ்தோத்தரிக்கும்படியாகவும் உம்முடைய சத்திய வசனங்களை குறித்து ஆராயும்படியாகவும் நீங்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கூட உம்முடைய சத்திய வசனங்களை விதைக்க ஆயத்தமா இருக்கிற மகனுக்காக வருகிறோம் சுவாமி. இந்த செப வேளையை நீங்கள் அவர் மீதான ஊழியத்திலே ஆண்டவரே சிறக்க செய்ய வேண்டுமாய் உம்மிடத்திலே கெஞ்சி செபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இதோ போன வாரத்திலே சுவாமி காயின் மீதான அன்பை குறித்து நாங்கள் தியானிக்க இருந்தபோது சுவாமி, சில சூழ்நிலை காரணமாக வேறு ஒரு காரியத்தை குறித்து தியானித்தோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கூட சுவாமி, நீங்க காயின் தவறு செய்தாலும் காயினை மன்னித்து சுவாமி ஆசீர்வதித்தது போல சுவாமி, நாங்கள் அநேக குற்றங்கள் பாவங்கள் செய்திருந்தாலும் எங்கள் மேல் பேரன்பு கொண்டு நீர் எங்களை அன்பு செலுத்தி பாராட்டி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த கூடுகையில பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் நீங்க ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. இந்த ஜெப வேலையை ஆசீர்வதித்து தாங்க. எந்த விதமான டெக்னிக்கல் இஷ்யூஸ் வராதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. விதைக்கக்கூடிய விதையானது 1க்கு 30, 60, 100 பலன் தர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இதோ மகன் நம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அந்த ஊழியம் சிறக்க நீங்க அவங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மனைவியை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அவர் செய்யக்கூடிய அந்த மருத்துவ தொழிலும் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது. இந்த வேளையில கெஞ்சி செபிக்கிறோம். துதிகன மகிமையாகவும் உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெப பெயர் எடுத்த சகோதரியையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம இந்த வாரத்துல பார்க்க இருக்கிற தலைப்பு, ஒரே ஒரு 2 நிமிஷம் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்கிரீன் மட்டும் தெரியுதான்னு உங்களுக்கு. ஷியாம், என்னுடைய விஷயம் லோட் ஆயிடுச்சு சாப்பா, தெரியும் சாப்பா. சரிங்க ஷியாம். நம்ம இன்றைய நாள்ல பார்க்க இருக்கிற தலைப்பு காயின் மீதான தேவனுடைய அன்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் நம்ம செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய தலைப்பு தான், ஒரு வசனத்தை வாசிக்கும். யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ தேவனையும் கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். இப்ப நம்ம தேவனை அறிகிறதுனா யார் மூலமாக அறிந்து கொள்ள முடியும்னா இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும். பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த உலகத்துல கிறிஸ்து வந்தார்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ தேவனை அறிதல், கிறிஸ்துவை அறிதல்னா என்னன்னா அவங்களுடைய குணநலன்களை அறிகிறது, அவருடைய கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கிறது. இன்னும் சொல்ல போனா தேவனுடைய மனசை நம்ம புரிஞ்சுக்கிறது. தேவனுடைய மனது எப்படிப்பட்ட மனது, கிறிஸ்துவோடைய மனது எப்படிப்பட்ட மனசு. சோ அவர்களுடைய உள்ளத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேவன் விரும்புகிறார். இப்ப பிதாவுடைய உள்ளத்தை கிறிஸ்துவ மூலமாக புரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த டாபிக்ல பார்க்க போறது என்னன்னா தேவனுடைய மனச, அவருடைய உள்ளத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கை வேற மாதிரியான ஒரு வேற வேற வகையில பயணிக்கும். இப்ப நம்ம இந்த டாபிக்ல என்ன பண்ண போறோம்னா தேவனுடைய உள்ளத்தை, தேவனுடைய மனசை என்ன பண்ணணும் புரிஞ்சுக்க போறோம். இந்த நாள்ல நம்ம காயினை பத்தி தான் படிக்க வந்திருக்கோம். நம்ம யாரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா காயினை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு காயினை பத்தி ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டர் தான் ஆதியாகமம் 4வது அதிகாரம். ஸோ ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை தான் நம்ம தியானத்துக்குன்னு எடுத்திருக்கணும். இந்த தியானத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜபம் செய்துட்டு போகலாம். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கப்படும் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக தந்தையே, நல்ல மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ மீண்டுமாக நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே உமது சத்திய வசனங்களை தியானிக்க வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த கூடுகையை ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த கூடுகையில பங்கு பெற்றிருக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தினரையும் அது கருத்துல அர்ப்பணிக்கிறோம். தேவன் தானே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இடத்தில் கெஞ்சுக்கிறோம். சத்தியத்துல நாங்க இன்னும் வளர்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிறைய சத்தியங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சூழல்களை அமைச்சு கொடுங்க சாமி. ஆண்டவர் தாமே பேசும்படியாக அடிமைகளாகிய நாங்கள் கேட்டு, ஆண்டவரே தேவனுடைய உள்ளத்தை நாங்கள் புரிந்து கொண்டு தேவனுடைய அன்புக்கு நாங்கள் பாத்திரவங்களாக மாறுவதற்கு இந்த சிறிய பைபிள் ஸ்டடி உபயோகமாக இருக்க மீட்பெரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதுல நம்ம முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். அப்போ ஆதாம் ஏவாளுடைய முதல் பிள்ளை யாரு? காயின். காயின் தான் அவனுடைய முதல் பிள்ளை. இந்த வசனத்துல நம்ம அதை தான் வாசிக்கிறோம். 2வது வசனம், பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். 2 பிள்ளைக. முதல் பிள்ளை காயின், 2வது பிள்ளை ஆபேல். நீங்க இந்த வசனத்திலே அடுத்த பகுதியை கவனிச்சீங்கன்னா, ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன். சோ 2 பேருடைய தொழில் சொல்லப்படுது. ஆபேல் என்ன பண்றான்? ஆடு மேய்க்கிறவன் தான். காயின் என்ன பண்றான்? விவசாயம் பண்றான். இது 2 பேரும். இதுல ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா, காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் அப்படிங்கிறதான் முதல்ல வந்திருக்கணும். ஏன்னா அவன் தான் முதல் பையன். ஃபர்ஸ்ட் காயினை பத்தி தான் பேசியிருக்கணும். 2வது என்ன பண்ணணும்னா ஆபேலை பத்தி பேசியிருக்கணும். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான் 2வது தான் வரணும். ஆனா வேதத்தை எழுதுனது யாருன்னா ஆவியானவர். ஆவியானவர் என்ன பண்றாருன்னா ஆபேலுடைய தொழிலை முதல்ல சொல்றார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன், காயின் விவசாயி. அப்போ தலைகளை வருது. ஃபர்ஸ்ட் வர வேண்டியது 2வது வருது, 2வது வர வேண்டியது 1வது வருது. சரி, இதுதான் நம்ம முதல் 2 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அந்த காலத்துல எதுக்காக ஆடு மேய்க்கணும்னு நினைக்கிறீங்க? அப்ப யாருமே அப்போ கடவுள் மனுஷனை படைச்ச உடனே பாவத்துல விழுறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன பண்றாருன்னா விதை தரும் அந்த கனி மரங்களுடைய கனிகளை தான் அவருக்கு என்ன பண்றாருன்னா சாப்பிட கொடுக்குறாரு. பாவத்துல விழுறதுக்கு அப்புறம் வெளியின் பயிர் வகைகளை தான் கொடுக்குறாரு. அப்போ ஒன்றும் உங்களுக்கு நான்வெஜ் எல்லாம் கிடையாது. அப்ப எதுக்காக இவன் ஆடு மேய்க்கிறவன் ஆனா அப்படிங்கிறத பின்னால பார்க்கலாம். ஆக மொத்தம் எப்போ நான்வெஜ்ஜை கொடுக்குறாருன்னா ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாதனால அவர் என்ன பண்றாரு, நான் சுத்தமான மிருகங்களை உங்களுக்கு ஆகாரமாக கொடுத்தேன்னு சொல்றாரு. அப்போ இங்க ஆபேல் ஏன் ஆடுகளை மேய்க்கிறான்? ஒன்றும் பர்பஸ் இல்லை. என்ன பர்பஸ் இல்லை? ஒருவேளை பாலுக்காக மேய்ச்சிருக்கலாமா தெரியல. ஆனா என்ன மெயினா இல்லைன்னா அப்ப நான்வெஜ் கிடையாது. 2வது காயின் என்ன பண்றான்னா விவசாயம் பண்றான் அப்படிங்கிறத முதல் 2 வசனங்கள்ல வாசிக்கிறோம். 3வது வசனத்துக்குள்ள வரலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களை வாசிக்கிறோம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். யாரு? அவங்ககிட்ட காணிக்கை கடவுளுக்கு கொடுக்கணும்னு கொண்டு வர்றாங்க. காயின் என்ன பண்றான்? விவசாயி. அவனுடைய தொழில் என்னன்னா விவசாயி. அப்ப என்ன பண்றான்னா அவன் நிலத்துல விளைந்த கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஃபர்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா அடுத்த 4வது வசனம், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். இப்ப 2 பேரும் காணிக்கை கொண்டு வர்றாங்க. 2 பேரோட தொழில் நமக்கு தெரியுது. ஒருத்தன் விவசாயி, ஒருத்தன் ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிறவன் என்ன பண்றான்? ஆட்டை கொண்டு வரலாம். நிலத்தை பயிரவன் என்ன பண்றான்னா விவசாய பொருட்களை கொண்டு வரணும். இது நார்மல் தான். அவங்கள்ட்ட இருக்கிறத கொண்டு வரணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஏன் ஆபேலுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கிறார்? ஏன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்பாக நம்ம எபிரேயருக்கு வரலாம். எபிரேயர் 11வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிப்போம். ஏன்னா இதோடைய தொடர்ச்சி எங்க வருதுன்னா எபிரேயர் 11ல தான் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அவன் மரித்து இன்றும் பேசுகிறான். இப்ப ஆபேலுடைய காணிக்கை எதனால காயினுடைய காணிக்கையில மேன்மையானதுன்னா இவன் என்ன பண்றான்? விசுவாசத்தினால தேவனுக்கு பலியை செலுத்துறான். என்ன விசுவாசம்? காயினுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கல. ஆனா ஆபேலுடைய பலியை என்ன பண்றாருன்னா தேவன் அங்கீகரிக்கிறார். ஆக்சுவலா அந்த காலத்துல நம்ம பார்த்தோம் நான்வெஜ் கிடையாது. இப்ப ஆடு எதற்காக? இப்போ நம்ம இவங்க அப்பா கிட்ட போனோம்னா, அதாவது ஆபேல் காயினுடைய அப்பா ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாள் 2 பேரும் பாவத்துல விழுந்துடுறாங்க. தேவனுடைய கட்டளையை மீறுறாங்க, தேவனுடைய வார்த்தையை மீறுறாங்க.
அந்த சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மரத்துல இருந்து என்ன பண்றாங்க, பழத்தை பறிச்சு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டோன்னே அவங்களுடைய இடுப்புல சுத்தி இருக்கிற அந்த ஒளியும் வஸ்திரம் என்ன ஆகுது, மறைஞ்சு போயிடுது. அப்ப அவருடைய நிர்வாணம் வெளியே தெரியுது. நிர்வாணம் வெளியே திறந்தோன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அத்தி இலைகளால உடையை தேய்த்து இடுப்புல கட்டிக்கிறாங்க. கடவுள் கூப்பிடும்போது 2 பேரும் வெளியே வர்றாங்க. என்னன்னு பார்த்தா அத்தி இலையில கட்டியிருக்காங்க. சரி, கடவுள் விட்டுட்டு போயிருக்கலாம், அத்தி இலையில ட்ரெஸ் போட்டிருக்காங்களே அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, அவர் ஆட்டை அடிச்சு இந்த தோல் உடைகளை கொண்டு வந்து என்ன பண்றாருன்னா அவர்களுடைய இடுப்புல கட்டிக்க சொல்றாரு. அத்தி இலையை மாத்திட்டு என்ன பண்றாருன்னா தோல் உடைகளை தேவன் கொடுக்குறாரு. ஏன் தோல் உடைகளை கொடுக்கணும்? இது ட்ரெஸ்ல என்ன இருக்கு, அவங்க அத்தியிலை கட்டிட்டு போட்டோம், காஞ்சி போனா அடுத்த வாரம் வேற அத்தியில அது மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா தோல் உடைகளை கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன தேவன் இந்த இடத்துல சொல்ல வருகிறார் அப்படின்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வரலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இப்ப யார் யாருக்கு? ஸ்திரீனா உனக்குன்னா இந்த இடத்துல யாரை குறிக்குதுன்னா சாத்தானை குறிக்குது. ஸ்திரீனா யாரை குறிக்குது? சபையை குறிக்குது. அது ஏவாளுடைய பிள்ளைகள். இப்ப ஸ்திரீனா யாரு? சபை. ஏவாளுடைய பிள்ளைகளை தான் ஸ்திரீன்னு சொல்றாங்க. இப்போ சாத்தானுக்கும் சபைக்கும் ஒரு பகை. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னா சாத்தானுக்கும் தேவனுடைய வித்து. இந்த இடத்துல அவளுடைய ஸ்திரீங்கிறது யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்குது. இயேசு கிறிஸ்துவ குறிக்கிறது தான் உன் வித்து. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ஏவாளுடைய வித்து யாருன்னா இயேசு கிறிஸ்து. இது 2 பேருக்கு பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், சாத்தானுடைய தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். இப்படின்னு ஒரு சாபம் வருது. அப்படின்னா பாவத்துல விழுந்த உங்களை, அதாவது ஆதாம் ஏவாள் காயின் ஆபேல் மனிதர்களை யாருதான் வந்து மீட்பான்னா இயேசு கிறிஸ்து தான் வந்து இந்த உலகத்துல வந்து மீட்கணும். தேவன் தான் இந்த உலகத்துக்கு மனிதனா வந்து அவருடைய பாவத்துக்காக, இவங்களுடைய மனிதர்களுடைய பாவத்துக்காக அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டு அவர் மரிக்க வேண்டும். இதை குறிக்கிறதுக்காக தான் பலி, காணிக்கைகள், முறைகள், இது எல்லாத்தையும் தேவன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு பலி கொடுக்க வர்றாங்க, காணிக்கை கொடுக்க வர்றாங்கன்னா எதை தான் காணிக்கையா கொடுக்கணும்? ஏன் வந்து அவன் ஆடு மேய்க்கிறவனானா அந்த ஆட்டை தேவனுக்கு பலி கொடுக்கணும். இப்படி பலி கொடுக்கறது என்னத்தை குறிக்குதுன்னா, எனக்காக கிறிஸ்து சாக போறார், எனக்காக இயேசு கிறிஸ்து மனுஷனா உலகத்துக்கு தேவன் வந்து சாக போறாருங்கிறத குறிக்கிறதுக்காக தான் என்ன பண்றான், அவன் வந்து ஆட்டை வெட்டி இதை வந்து விசுவாசிக்கிறான், இதை நம்புறான். எனக்காக இந்த உலகத்துக்கு தேவன் வந்து மரிப்பாருங்கிறத ஆபேல் நம்புறான், அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்த விஷயங்களை. ஆனா காயின் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் விசுவாசிக்கல. இப்ப இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர்ல, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான்னா அவன் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறான், நம்புறான். உலகத்துல தேவன் மனுஷனா வரணும், எனக்காக அவர் சாகணும். அப்போ ஏன் இந்த தேவன் ஆட்டு தோலை மனுஷனுக்கு கொடுத்தாருன்னா, அந்த உடைங்கிறது என்ன? நீதி நஷ்டம். அப்ப என்னுடைய நீதி அழுக்கான கந்த அவருடைய நீதி, கிறிஸ்துவோடைய நீதிக்காக தான் அவர் என்ன பண்றாருன்னா அத்தி இலையை விட்டுட்டு தோல் உடையை கொடுக்குறார். ஸோ இத ஆபேல் நம்புறதுனால அவன் போய் ஆட்ட பலியிடுறான். காயினுக்கு நம்பல, ஏன்ட்ட விளைஞ்சது இதுதான்ப்பா, இந்த வச்சுக்கோங்க அப்படின்னா வந்து கொடுக்கணும். ஆக்சுவலா அவன் என்ன பண்ணியிருக்கணும், பழத்தை போய் ஆபேல்கிட்ட கொடுத்து ஆபேல்கிட்ட இருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி தான் பலியிட்டிருக்கணும். அப்போ அவன்கிட்ட இந்த விசுவாசம் இல்லை, அவன் வேறொரு விசுவாசத்துல இருக்கிறான். இவன் ஆபேல் தேவன் என்ன சொன்னாரோ அதை விசுவாசத்தை என்ன பண்றான்னா பலி கொடுக்கிறான். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காயினுடைய பலியை விட ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுத்தார். என்னன்னா நமக்கு ரட்சிப்பு தேவனால் தான் அப்படிங்கிறத குறிக்கிறது. அப்போ ஏன் பலியிடணும்? எபிரேயர் 9:22 நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எனக்கு வந்து நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், ஆக்சுவலா எனக்கு வந்து தண்டனை என்னன்னா நித்திய மரணம் தான். இப்ப தேவன் அவருடைய ரத்தத்தை சிந்தி எனக்கு என்ன பண்றாருன்னா மன்னிப்பை வாங்கி கொடுக்குறாரு. இதுதான் வந்து ஆடு பலியிடுறத குறிக்குது. இத ஆபேல் புரிஞ்சுக்கிறான், சரியான பலியை செலுத்துறான். காயின் புரிஞ்சுக்கல, அதனால என்ன பண்றான், அவன் வந்து சரியான பலியை செலுத்தல.
இப்ப அடுத்த வசனத்துக்குள்ள வருவோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனம். காயீனையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இப்போ முதலாவது கருத்து என்னன்னா, 2 பேர் பலி செலுத்த போறாங்க. அவன் விசுவாசத்தினால பலி செலுத்துறான், இவன்கிட்ட விசுவாசம் இல்லை. அதனால தேவன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. இதுதான் முதல் கருத்து. காயினுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கல. இதுதான் முதல் கருத்து. இப்ப என்னாச்சு? அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. பலியை ஏத்துக்கணும்னா காயினுக்கு என்ன ஆகுது? நேச்சுரலாவே வர்ற எரிச்சல் வந்துருச்சு. எல்லாருக்கும் வர்ற எரிச்சல் அவனுக்கு வந்துருச்சு. அதனால அவன் முகம் நாடி முகம் மாறுது. வேறொரு முகத்துக்குள்ள போறான், வேற ஒரு சிந்தனைக்குள்ள அவன் போறான். இப்ப போனதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம அடுத்த வசனத்துல வாசிக்கலாம். இப்போ முகம் நாடி வேறுபட்டதுன்னா என்ன? கடவுள் அவன் முகத்தை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு? ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்க போறாரு. அப்போ சரியான பாதையில யார் போறா? ஆபேல் போறான். வேற ஒரு பாதையில யார் போறா? காயின் போறான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மத்தேயு 7:13-14, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போ ஆபேலுக்கு ஜீவனுக்கு போற வழி தெரிஞ்சிருச்சு, சரியான பாதையில போறான், பலியை கொடுக்குறான். ஆனா கேட்டுக்கு போற வாசல் வழி அகலம். இந்த பாதையில யாரு சொல்றான்னா காயின் சொல்றான். காயின் போறான், அவன் அதை புரிஞ்சுக்கல. அதனால அவன் என்ன பண்றான்? பிரச்சனைக்குள்ள போறாங்கிறத நம்ம இதுல இருந்து. அப்போ பரலோகத்துக்குள்ள போகணும்னா ஒரு நிபந்தனை இருக்கு. அந்த நிபந்தனையின்படிதான் நம்மளால போக முடியும். நிபந்தனை என்ன? இப்ப உனக்கு ரெட்ஷிப் வேணுமா, நீ என்ன பண்ணு? ஆட்டை பலி கொடு. இது ஒரு நிபந்தனை. இல்ல என்கிட்ட ஆடு கிடையாது, என்கிட்ட இருக்கிறது பழம் தான், நான் பழத்தை கொடுக்குறேன். அப்ப அந்த நிபந்தனைக்குள்ள நம்ம போகலைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? பரலோகத்துக்குள்ள போக முடியாதுங்கிறது தான் இதுல இருந்து கற்றுக் கொடுக்கிற பாடம். சோ முதலாவது பலியை ஏற்றுக்கொள்ளல. 2வது அவனுடைய முகநாடி வேறுபடுது. முக நாடி மாறுபடுறதுனால என்ன பிரச்சனை? 6வது வசனம், கடைசி வசனம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அவர் கண்டுபிடிச்சாரு, ஏதோ பையன் ஏதோ பண்ண போறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனாலதான் என்ன கேட்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, 6வது வசனம், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டதுன்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிறது அவருக்கு தெரியுது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வா என்றார். இப்ப என்ன சொல்றாரு? ஏதோ பண்ண போறான், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? நீ நன்மை செய்தால் மேன்மை, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில படுத்திருக்கும். நீ நன்மை செய்யல அப்படின்னா வாசல்ல எது இருக்கும்? பாவம் இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணு? நன்மை செய், அதாவது எதுவும் செஞ்சிடாதப்பா அப்படிங்கிறதுதான் இன்டைரக்டா என்ன சொல்றாரு? ஒரு எச்சரிக்கையை காயினுக்கு கொடுக்கிறார். எதுவும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை, எனக்கு பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இதான் நம்ம பார்க்கிற 2வது கருத்து. முதல்ல காணிக்கையை அங்கீகரிக்கிறது இல்லை. 2வது அவன் முகநாடியை பார்த்து தேவன் அவனை எச்சரிக்கிறார், எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி, பாவம் செய்யக்கூடாதுன்னு எச்சரிக்கை செய்கிறார்ங்கிறது 2வது கருத்தா பார்க்கிறோம். 3வது கருத்து என்னன்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். இப்ப கடவுள் என்ன பண்ணாரு? 2வது எச்சரிக்கை செய்தாரு, நன்மை செய்ப்பா, நீ நன்மை செய்யாதிருந்தா பாவம் வாசல்ல படுத்திருக்குன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துட்டாரு. ஆனா அவன் கேட்டானா? கேட்கல. என்ன பண்றான்? ஆபேலுக்கு விரோதமா எழுப்பி அவனை கொலை செய்யறான். சகோதரன் என்ன பண்றான்னா கொலை செஞ்சுட்டான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது 4வது அதிகாரத்துல 9 மற்றும் 10 வசனங்கள்ல வாசிக்கிறோம். இப்போ கடவுள் என்ன பண்றாரு? காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். இப்போ கடவுள் என்ன கேட்கிறாரு? அப்ப எங்க போவான் தம்பி? அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு தெரியாது, நான் என்ன அவனுக்கு வாட்ச்மேன். இப்ப இன்டைரக்டா என்ன சொல்றான் அப்படின்னா, கடவுள் என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கு ஒரு சகோதரன் இருந்தால் நாம தான் அவனுக்கு வாட்ச்மேன், நாம தான் அவனுக்கு பாதுகாவலர். ஒரு எனக்கு உங்களுக்கோ எனக்கோ ஒரு சகோதரன் இருக்கானா,
அந்த சகோதரனுடைய பாதுகாவல் யார் கையில இருக்குன்னா நம்ம கையில தான் இருக்கு. நாம தான் என்ன பண்ணணும்னா அவங்கள பாதுகாக்கணும். இதுதான் இதுல இருந்து இன்டைரக்ட் மீனிங். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அப்படின்னா நீ தாண்டா காவலாளி அப்படின்னு நமக்கு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம சகோதரனுக்கு நாம தான் காவலாளி. அதற்கு அவர் என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னா உதாரணத்துவம் சொல்றாரு. அவன் தம்பி வந்து என்ன பண்ற, நீ கொன்னுட்ட, அந்த ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுதுன்னா உன்னுடைய தம்பி இறந்ததை நான் பார்த்தேன் அப்படிதான் இதுல வந்து அர்த்தம். இதை வந்து வேற ஒரு அர்த்தத்துல எடுத்துக்கூடாது. உன்னை ரத்தம் பேசுச்சு அந்த மாதிரி இதை வந்து நம்ம எடுத்துக்கூடாது. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்னா உதாரணமா எடுத்துக்கணும். ஆக்சுவலா அவன் இறப்ப வந்து கடவுள் வந்து அப்படி வெளிப்படுத்துகிறாருன்றத நம்ம வந்து இந்த வசனத்துல இருந்து பார்க்கிறோம். அடுத்தது 11வது மற்றும் 12வது வசனம். ஆதியாகமம் 4, 11 மற்றும் 12. இப்ப என்ன பண்றாரு கடவுள், இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி கொடாது. நீ பூமியில் நிலையற்ற அழகியவனா இருப்பாய் அப்படின்னு என்ன பண்றாருன்னா ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. 3வது கருத்து என்ன? முதலாவது நம்ம பார்த்தோம் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளல. 2வது ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. இவன் என்ன பண்றான், கொலை பண்ணிடலாம். 3வது கருத்து என்னன்னா காயினை தேவன் சபிக்கிறார். ஆனா நம்ம பார்க்குற தலைப்பு என்னன்னா காயின் மீதான தேவனுடைய அன்புங்கிறதான் தலைப்புல பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம், தேவன் பூமியில அவனை என்ன பண்றாரு, சபிக்கிறாரு. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ உனக்கு கூடாது, நீ பூமியில் நிலையற்ற அலைகளமா இருப்பாய், சாபத்தை கொடுக்குறாரு. அப்ப அவன் என்ன பண்ணான், ஒரு மூட்டை நிலத்தை ஆக்சுவலா ஆசீர்வாதம்னா என்ன, இப்போ நம்ம வாசிக்கிறோம் ஈசாக்கு வந்து 1 பங்கு விதைத்தான் 100 பங்கு அதனுடைய பலனை வந்து பெற்றுக்கொண்டான்னு வாசிக்கிறோம். அப்ப இவனுக்கு என்ன பண்ண, 100 பங்கு தான் கொடுக்காது, ஏதோ 1 மூட்டை விவசாயம் பண்ணானா 20 மூட்டை கொடுக்கும். இந்த மாதிரி என்ன பண்றாருன்னா அவனை வந்து சபிக்கிறாரு. வேற யாரையும் இது மாதிரி சபிச்சிருக்காரான்னு பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவை சபிச்சிருக்காரு. ஆதாம என்ன பண்றாரு, அவர் சபிச்சிருக்கிறார். என்ன சபிச்சிருக்கிறார், நீ நிலத்துல பயிர் செல்லுவ, அது என்ன பயிர் செய்யும் போது என்ன நம்ம பண்ணும், உங்களுக்கு முள்ளையும் குறுக்கையும் கொடுக்கும் அப்படின்னு தேவன் வந்து சபிச்சிருக்கிறார். இப்ப இவனு என்ன பண்றான்னா நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை கொடுக்காதுன்னா என்ன, அது பலன் கொடுக்காதுன்னா அதுல என்ன முளைக்கும், முள்ளும் குறுக்கும் முளைக்கும். அப்போ தேவன் காயினை சபிக்கிறார். ஆனா அந்த இது வந்து சாபமா ஆசீர்வாதமாங்கிறத நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். இப்ப தேவன் எதற்காக காயினை சபிக்கிறார், அந்த சாபம் அது உண்மையிலே சாபமா இல்ல இன்டைரக்டான ஆசீர்வாதமாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதற்கு நம்ம எங்க வரணும்னா 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்களை வாசிக்கலாம். இது யாரை குறித்து பேசுதுன்னா பவுலை குறித்து பேசுது. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஊழியத்தை ஒரு ஊழியக்காரர் செய்யறாரு, ஏகப்பட்ட சபையில நிறுவனாரு, அவருக்கு என்ன வந்திருக்கும்னா ஒரு மேன்மை வந்திருக்கும், ஒரு மேட்டிமை தன்னால வந்திருக்கும். நம்ம இத்தனை சபைகளை நிறுவியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மேட்டிமை வந்திருக்கும். இப்போ அவர் மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன முள்ளுன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆக்சுவலா பவுல் தான் வந்து ஒரு பெரிய ஊழியக்காரர், பல தேசங்கள்ல ஏகப்பட்ட சபைகளை நிறுவி இருக்கிறார், ஏகப்பட்ட பேரை சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ அவருக்கு கொடுத்த முள் என்னன்னா அவருக்கு பார்வை கம்மியாயிடுச்சு. அதனால அவரால் என்ன பண்ண முடியல, ஊழியத்தை வல்லமையா செய்ய முடியல. அதனாலதான் என்ன சொல்றாரு அவரு, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு கொடுக்கப்பட்ட முள் இப்ப இங்க ஆதாமுக்கும் சரி இல்ல நம்ம காயினுக்கும் சரி நிலம் அதோடைய பலனை கொடுக்கல, ஏன்னா சாபம். இப்ப அங்க என்ன முளைக்குதுன்னா முள்ளு முளைக்குது. இங்க பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, எங்க மாம்சத்துல. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இப்ப பவுலுக்கு சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவர் தன்னை மேட்டிமைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு இல்ல தன்னை உயர்த்தாதபடிக்கு என்ன பண்ணுதுன்னா அவருடைய உடல்ல ஒரு முள் தான் பார்வை குறைபாடு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு பவுல் எத்தனை தடவை கர்த்தர்ட்ட வேண்டிக்கிட்டாரா, 3 முறை கர்த்தர்ட்ட வேண்டிக் கொண்டார். இந்த வசனம், அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 9 மற்றும் 10 வசனங்களை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12, 9 மற்றும் 10. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இப்ப என்ன சொல்றாரு, இப்ப என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல ஏன் பலம் பூரணமாய் விளங்கும்.
ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இப்ப என்ன சொல்றாரு தேவன்? அவருக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்னன்னா, இப்ப என் கிருபை உனக்கு இருக்கு, நம்ம எல்லாம் கார்ல எழுதி வச்சுட்டு இருக்கோம். உன் பலவீனத்துல என் பலம் பூர்ணமாய் விளங்கும். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் எவ்வளவு தூரம் பலவீனமா இருந்தா நான் சந்தோஷப்படுறேன், எனக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் பலவீனம் ஆக ஆக கிறிஸ்துவின் வல்லமை என்கிட்ட இருக்கும். அந்தபடி நான் பலவீனனா இருக்கும் போதே பலம் உள்ளவனா இருக்கிறேன். ஆக்சுவலா சரீரத்துல எனக்கு முள்ளு, நான் வீக்கு, ஆனா நான் பலம் உள்ளவன். எப்படின்னா என்கிட்ட கிறிஸ்துவனுடைய வல்லமை இருக்கு. ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இப்போ பவுல் என்ன சொல்றாரு? எனக்கு கண்ணு போனாலும் சரி, கை போனாலும் சரி, காலு போனாலும் சரி, எனக்கு சந்தோஷம். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வீக் ஆகிறனும், எவ்வளவுக்கு எவ்வளவு பலவீனனா இருக்கணும், அந்த அளவுக்கு தேவனுடைய பலம் என்கிட்ட இருக்கும். அந்த அளவுக்கு கிறிஸ்து எனக்குள்ள இருப்பாரு, எனக்கு பலத்தை கொடுப்பாரு. அப்ப நான் வீக் ஆகுறேன், யாருடைய பலம் என்கிட்ட விளங்குதுன்னா கிறிஸ்துவோட பலம் விளங்குது. அப்ப எனக்கு எவ்வளவு பலவீனம் வந்தாலும் எனக்கு சந்தோஷம். இதுதான் பவுலுடைய வார்த்தை. சோ இந்த விஷயத்த நம்ம அப்படியே கொண்டுட்டு போயிட்டு காயினுடைய வாழ்க்கையில கொடுத்தலாம். அப்ப காயினுக்கு தேவன் ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. ஏன்னா அவன் செஞ்ச தவறு. சரி, என் புள்ள இன்னைக்கு தப்பு பண்ணிடுச்சு, அதனால அவருக்கு ஏன்னா நிலம் அது பலத்தை கொடுக்கல, அது பலனை கொடுக்கல. அப்போ அவன் என்ன பண்ணணும்? இன்னைக்கு என் புள்ள தப்பு பண்ணிடுச்சு, ஆனா நாளைக்கு அவன் திருந்தி என்கிட்ட வரணும். அப்படி திருந்தி வரும்போது என்னை விட்டு அவன் போயிடக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட ஒரு நாள் திருந்தி வருவான், திருந்தி என்னை தேடுவான், என்கிட்ட ஜெபம் பண்ணுவான். அப்ப நான் என்னோட பலத்தை அவனுக்கு கொடுத்து அந்த விவசாயத்தை நல்லா விளைய வைப்பேன். அல்லது எல்லா வகையில அவளுக்கு உடல்ல, அவனுக்கு நிலத்துல, நம்ம எல்லாருக்கும் அதே தான். இப்ப நீங்களும் நானும் பலவீனத்தை குறித்து கடவுள்கிட்ட போய் வருத்தப்படுகிறோமா? இல்ல நான் பலவீனனா இருக்கிறதுனால தேவனுடைய பலம் பவுல் மாதிரி விளங்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேனாங்கிறது ஒரு பக்கம். இது ஒரு கேள்வி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காயின தேவன் சபிச்சதோடைய நோக்கமே அது இன்டைரக்டான ஆசீர்வாதம். இப்ப நான் அவனை சபிக்கிறேன், நீ மனசு மாறி என்கிட்ட வா, நீ என்கிட்ட நில்லு, என்கிட்ட மண்டியிடு, அப்போ என் பலத்தினால உனக்கு சாபங்கிறது ஆசீர்வாதமாக மாறும். இப்ப இதனாலதான் என்ன பண்றாருன்னா அவனுக்கு சாபத்தை தேவன் கொடுக்குறாரு. சாபங்கிறது இந்த பவுலுக்கும் கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? பவுலுக்கு சரீரத்துல முள் இருக்கு. அவருக்கு எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனை பேரை ஒரு இறந்தவங்களை கூட உயிராக்கி இருக்கிறாரு. பவுலுடைய அந்த சரீரத்துல போட்டு ட்ரெஸ்ஸை தொட்டா கூட ஏகப்பட்ட பேருக்கு சுகம் கிடைச்சிருக்கு. ஆனா அப்படிப்பட்ட பவுலுக்கே ஒரு பலவீனம் இருக்கு. அதுக்காக ஒரு கடவுள்கிட்ட கேட்கிறாரு. ஆனா கடவுள் என்ன பண்றாரு? சுகத்தை கொடுக்காம பலவீனத்துல என் பலம் பூர்ணமா விளங்குங்கிறாரு. அதை அவர் புரிஞ்சுக்கிறாரு. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு பலவீனம்னா தான் எனக்கு சந்தோஷம், ஏன்னா கடவுளுடைய பலம் எனக்கு இருக்கும். ஆனா இங்க காயினுடைய நிலைமை வேற மாதிரி இருக்கு. அவன் அந்த சாபத்தை வாங்கிட்டு கடவுளை அவன் தேடவே இல்லை, அவன் மனம் மாறவே இல்லை. அவன் என்ன பண்றாங்கிறத வாசிக்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களை வாசிக்கும். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். அவன் வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அவன் சாபத்துக்கு போய் கடவுள்கிட்ட மண்டிட்டு இருந்தானா அவர் முடியாதுன்னு சொல்ல போறது இல்லை. பேதுருக்கு அவர் முடியாதுன்னு சொன்னது, யாரெல்லாம் அவரை நோக்கி மன்றாடுகிறாங்களோ யாருக்கும் அவர் முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. மன்னிச்சு வந்தா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற தெய்வம் தான் நம்மளுடைய தெய்வம். அதான் அவருடைய மனசு. நம்ம அதுலதான் அது பாக்குறோம். தேவனுடைய மனசு என்னன்னா, அப்படி யாரும் என்னை தேடி வரமாட்டானா அப்படிங்கிறது அவருடைய மனசு. ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்காம, அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. ரொம்ப யோக்கியமா பண்ணது மாதிரி முடியாது. இன்று என்னை தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். இவன் மன்னிப்பு கேட்கிற மனநிலையிலே இல்லை. இவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்னை திருந்தி மனசு மாறி என்கிட்ட வரமாட்டானான்னு அவரு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. ஆனா இவன் என்ன பண்றான்? என்னை நீங்க துரத்தி விடுறீங்க, நான் என்னை பார்த்தா யாராவது கொலைகாரன் என்னை கொன்றுவான், ஏன்னா ஆபேல கொன்று என்னை கொண்டு போட்டுருவான் அப்படின்னு என்ன பண்றான்? அவர்கிட்ட அடுத்த ஒரு கேள்வியை போடுறான். அதுக்கு அவர் என்ன பதில் கொடுக்குறாரு பாருங்களேன். தேவனுடைய அன்பு. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இவன் கர்த்தர்ட்ட முதல்ல அவரை நான் என் சகோதரனுக்கு காவலாளியான்னு கேட்கிறான்.
கடவுள் அதையும் பொறுத்துட்டு அவனை சபிக்கிறார். எதற்காக சபிக்கிறார்? உள்ள நம்மகிட்ட திருந்தி என்னைக்காவது வரும், மனசு மாறும்ட்டு. ஆனா அவன் என்ன சொல்றான், நீங்க என்னை விட்டு துரத்தி விட்டுறீங்க, அவன் மன்னிப்பு கேட்கல, துரத்தி விட்டுறீங்கன்னு அவர்கிட்ட குற்றம் சொல்லிட்டு என்னை வேணாலும் பார்த்தா கொண்டு போட்டுருவானேன்னு கேட்கும்போது கடவுள் என்ன பண்றாருன்னா, இன்னும் இரக்கம் உள்ளவராக அவனை கொல்லாதபடிக்கு, அவன் ஒரு கொலைகாரன், முதல் கொலைகாரன், இந்த உலகத்திலே முதல் கொலைகாரன் யாருன்னா காயின் தான். அவன் மேல என்ன பண்றாரு, கொன்ன கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அவன் மேல ஒரு அடையாளத்தை போடுறாரு. அது மட்டும் இல்லாம காயினை கொள்கிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி அவன் மேல, அவனை யாரும் கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவனை உயிரோட வைக்கணும், என்னைக்காவது திருந்தி வருவான்னு என்ன பண்றாருன்னா அவன் மேல ஒரு அடையாளத்தை போடுறாருங்கிறது தான் நம்ம பாக்குறோம். அப்போ தேவனுடைய அன்பு ஆசீர்வாதங்கிறது, சாபங்கிறது ஒரு ஆசீர்வாதம், இன்டைரக்டான ஆசீர்வாதம். ரெண்டாவது, அவன் சாகக்கூடாதுங்கிறதுல தேவன் கவனமா இருந்து என்ன பண்றாரு, என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறி வருவான், அவன் மேல என்ன பண்றாரு, அடையாளத்தை போடுகிறார் அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இப்ப தேவனுடைய மனசு நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. நாம கெட்டு போகக்கூடாது, நம்ம அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுல தேவன் ரொம்ப கவனமா இருக்கிறார். அவருடைய கிருபை நம்ம கூட இருக்குது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு இந்த வசனம் சொல்லுது. அதை தாயினும் மட்டுமல்ல நாமளும் புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஆண்டவரே ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை அப்படின்னு கேட்காம நாம என்ன பண்ணணும், நம்மகிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத கடவுள்கிட்ட சொல்லி நம்ம மனமாற்றத்துக்குள்ள வரணுங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்ம பார்த்துருக்கிறது 4 கருத்து பார்த்துருக்கோம். என்ன கருத்து பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட், அவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கல. அதற்கு காரணம் என்னன்னா, அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதன்படி அவன் காணிக்கையை கொடுக்கல. ரெண்டாவது, காணிக்கையை அங்கீகரிக்கலன்னா முகநாடி வேறுபடுது. முகநாடி வேறுபட்டோன்னு கடவுள் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு, எப்பா நீ நன்மை செய்யலைன்னா பாவம் வீட்டு வாசல்ல படுத்திருக்கும் அப்படின்னு ரெண்டாவது ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறார். இவன் என்ன பண்றான், கொலை பண்ணிடுறான். இப்போ 3வது என்ன பண்றாருன்னா, அவனை சபிக்கிறார். எதற்காக சபிக்கிறார்? என்னைக்காவது என் பிள்ளை என்னை நினைச்சு திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக சபிக்கிறார், இன்டைரக்டான ஆசீர்வாதம். 4வது, அவன் என்னை கொன்னுடுவானேன்னு கேட்கும்போது என்ன பண்றாருன்னா, இரக்கம் உள்ளவராக இவனை யாராவது கொண்டு அவன் மேல 7 பழி சுமரன்னு சொல்லி அவன் முதல்ல ஒரு அடையாளத்தை போட்டு அவனுக்கு உயிரை கொடுக்குறாரு. கடவுளுடைய மனசை நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். 4 விஷயம். இந்த 4 விஷயத்தையும் ஒரு மனிதன் புரிந்து கொண்டிருந்தான்னா அவன் கடவுளுக்கு முன்பாக திரும்ப போய் என்ன பண்ணிருக்கணும், மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனா இந்த காயினுடைய செயலை பாருங்களேன். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 16வது வசனம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத்து என்னும் தேசத்திலே குடியிருந்தான். அவனுக்கு மனம் மாறணுங்கிற எண்ணமே கிடையாது. என்ன பண்றான், கர்த்தருடைய சந்நிதியை விட்டு கிளம்பி போயிடறான். சரி, இதை எப்படி கடவுள் பார்ப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. காயின் பண்ணதுல ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, அவன் தேவன் இடத்துல மன்னிப்பு வேண்ட மனநிலையிலே இல்லை, மன்னிப்பு கேட்குங்கிற எண்ணம் அவன்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை. நான் அவங்கள விட்டு போறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருக்கான். ஸோ இந்த மாதிரி தேவன் ஒரு முதல் கொலைகாரனு கூட தன்னுடைய இன்டைரக்டான ஆசீர்வாதத்தை கொடுத்து, இந்த பையன் நம்மளை தேடி வரமாட்டானா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல இருக்கும் பொழுது இவன் என்ன பண்றானா, அவருடைய சன்னதியை விட்டு விலகி வேற இடத்துக்கு போயிடுறாங்க. நம்ம இந்த பாடத்தில் வாசிக்கணும். இப்ப இந்த ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல தேவனுடைய அன்பு கொலைகாரன் மேலும் எப்படி இருந்தது, காயின் மேலும் எப்படி இருந்ததுன்றது, முதல் கொலைகாரன் மேல எப்படி இருந்தது வாசிக்கிறோம், படிச்சோம். ஸோ அவனுடைய மனநிலை எப்படிங்கிறதை பார்த்தோம். ஸோ இதுல இருந்து நம்மளுடைய தேவனுடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளலாம். நம்ம ஏதாவது நமக்குள்ளேயும் ஒரு முள் இருந்ததுன்னா அதுக்காக தேவனிடத்துல இரக்கத்தை கேட்டு மன்றாடுவோம். பவுல் சொன்ன மாதிரி நம்மளுடைய பலவீனங்களில் அவர் பலம் இருக்குங்கிறத நம்ம முழுமையாக விசுவாசிக்கலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்றவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜெபிப்போம். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த இரவு வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் வரும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் அதை தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும் ஆவியானவர் எங்களுக்கு பாராட்டின கிருபை மிக பெரியதப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காயினுடைய வாழ்க்கை குறித்தும் ஆபேலுடைய வாழ்க்கை குறித்தும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை தந்தீர். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கர்த்தருடைய பாதத்தை நோக்கி வருகிற பிள்ளைகளுக்கு மன்னிப்பு உண்டு. அதை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். பல சூழ்நிலைகளில நாங்கள் தவறுகள் செய்வது உண்டு.
செய்திருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஒருமுறை கூட ஆபேலை காயின் மன்னிக்கப்பட வாய்ப்புகள் இல்லாமல் போனது ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த சத்தியத்தை கேட்கிறோம். நாங்கள் செய்த தவறுகளை ஒருமுறை கூட ஆண்டவர் மன்னிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து தொடர்ந்து நீர் உம்முடைய பாதுகாப்பினால எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, தொழிலை ஆசீர்வதித்து, கர்த்தர் பாராட்டின கிருபை பெரியது என்பதை நாங்கள் தினந்தோறும் ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை பாராட்டுங்க. வார்த்தை கொடுத்த மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவ சமாதானத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. நீர் அப்படி செய்ய உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். மீண்டும் நாங்க திரும்பி கூடுகிற வரைக்கும் கர்த்தருடைய கரம் இருந்து எங்களை நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நல்லதொரு ஜெபத்தை எடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும்